வணக்கம். இந்த வீடியோல ஹீட் என்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கான்செப்ட்ஸோட ரிலேட்டடா ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹீட் என்ஜின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a device which converts heat energy into mechanical energy by operating between two different temperatures. அப்ப இங்க வந்து two different temperature அப்படிங்கிறது எதாவது நம்ம சொல்றோம்னா ஒன்னு வந்து சோர்ஸ், இன்னொன்னு சிங்க். இந்த சோர்ஸ் வந்து எப்போதுமே என்ன டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவோம். இதை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு டெம்பரேச்சர் இது பார்த்தீங்கன்னா சிங்க். இது வந்து கோல்டு ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோர்ஸை ஹாட் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்கை வந்து நான் வந்து ஒரு லோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதை T2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுது. அப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த சோர்ஸ் அது வந்து டெம்பரேச்சர் T1ல மெயின்டைன் ஆகுது இல்லையா, அதுலேருந்து Q1 அப்படிங்கிற ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சம் ஒர்க் பண்ணும். இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக Q1 வந்து ஒர்க்காக மாறாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் ரிஜெக்டட் டு சிங்க். அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் Q2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் தான் ஹீட் என்ஜின் ஒர்க் ஆகுது. இப்போ இதில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து இங்கே Q1 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம் W பிளஸ் Q2ன்னு சொல்லலாமா. இதுல இருந்து ஒர்க் டன் நம்ம என்னன்னு சொல்லலாம் Q1 மைனஸ் Q2. இங்க Q1 அப்படிங்கிறது ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சோர்ஸ் டு ஒர்க். ஹீட் அந்த Q2ங்கிறது ஹீட் ரிஜெக்டட் டு த சிங்க், அதாவது ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ஹீட் which is not converted into work. இந்த ஹாட் ரிசர்வாயரையும் கோல்ட் ரிசர்வாயரும் எப்போதுமே இது சேம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். சேம் டெம்பரேச்சர்னா இது ஹை டெம்பரேச்சர்னா அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் இட் should be maintained at 300 டிகிரி செல்சியஸ். இப்போ இது வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னா இட் should be always maintained at 50 டிகிரி செல்சியஸ். அப்போ இதோட தெர்மல் கெப்பாசிட்டி நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா thermal capacity should be always infinity. அப்ப இன்ஃபினிட்டியா இருந்தா மட்டும்தான் இந்த 300 டிகிரி செல்சியஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இதுக்கும் வந்து thermal capacity என்னவா தான் இருக்கணும் இன்ஃபினிட்டி. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் ஹீட் என்ஜின். இப்போ இந்த ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சியை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி இதை வந்து ஒரு ஈட்டா அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ல டினோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு எப்போதுமே நம்ம எவ்வளோ ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க்கு தான் அவுட்புட். அதாவது இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் தான் அதை ஒர்க் பண்ணுது. இது எதுல இருந்து ஒர்க் பண்ணுது, இந்த Q1ங்கிற இந்த எனர்ஜியை எடுத்து ஒர்க் பண்ணுது. அப்ப வாட் இஸ் அவுட்புட், தட் இஸ் ஒர்க் டன் பை த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இன்புட் என்னது, ஹவு மச் எனர்ஜி இஸ் சப்ளைட் Q1. அப்ப இதை Q1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Wங்கிறது என்னது Q1 minus Q2 by Q1. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 minus Q2 by Q1. இதை நீங்க மேக்ஸிமம் எழுதும்போது in terms of modulus எழுதிக்கங்க. This will not confuse you further. இப்போ இந்த Q1 மாடுலஸ்ல எழுதுறதுக்கான ரீசன் என்ன, Q1ங்கிறது என்னது, it is the extracted heat from the source. அதாவது ஹீட் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த Q2க்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், Q2ங்கிறது ஹீட் எஜெக்டட் ஃப்ரம் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். அப்போனா அந்த ஹீட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் ஹீட் அப்படின்னு எடுத்துக்கோம். ஆனால் அந்த நெகட்டிவ் தூக்கி நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. தட் ஷுட் பி சப்ஸ்டியூட்டட் இன் பாசிட்டிவ் வேல்யூ. அதுக்கு தான் நம்ம அந்த மேக்னிடியூட் அந்த மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹீட் என்ஜின்ல ஒரு ஐடியல் ஹீட் என்ஜினை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்னாட் என்ஜின். கார்னாட் என்ஜின்ங்கிறது இந்த ஹீட் என்ஜின் இருக்கிற ஹீட் என்ஜின்ஸ்லயே மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கிற அந்த ஹீட் என்ஜினை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்னாட் என்ஜின் அண்ட் ஐடியல் ஹீட் என்ஜின். இது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. அப்போ கார்னாட் என்ஜின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a reversible heat engine and has maximum efficiency.
ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் அப்படிங்கிறப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிவி டயக்ராம்ல அனலைஸ் பண்றீங்கன்னா இது வால்யூம், பிரஷர், இதுல சைக்ளிக் ப்ராசஸ்க்கு எனக்கு ரெண்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் போகும். இப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி டு ஏ, இப்போ ஏல இருந்து பிக்கு வர்றது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ், பில இருந்து ஏங்கிற ஸ்டேட்டுக்கு போறது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அப்போ இங்க வந்து ரெண்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லயே நம்ம வந்து சைக்ளிக் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டூ ஸ்ட்ரோக் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு இது ஏங்கிற ஸ்டேட், இங்க இருந்து பிங்கிற ஸ்டேட் இப்படி வரும், திரும்ப சிங்கிற ஸ்டேட், திரும்ப டிங்கிற ஸ்டேட், திரும்ப ஏங்கிற ஸ்டேட், இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 4 ஸ்ட்ரோக். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஒரு சைக்ளிக்ல நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிவர்சபிள். அப்போ இந்த ஹீட் என்ஜின் ரிவர்சபிள் ஹீட் என்ஜினா இருக்கிறது நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் கார்னாட் என்ஜின். அதோட எஃபிஷியன்சி எப்போதுமே என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்றது, எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின், அதை டெரைவ் பண்றது சம்பந்தமா பார்க்கலாம். கார்னாட் என்ஜின். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு இண்டிகேட்டர் டயக்ராம்ல நான் போட்டுக்கிறேன். இது பி, இது பி, இது பிவி இண்டிகேட்டர் டயக்ராம். இந்த ஸ்டேட்டை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். இங்க இருந்து இப்படி ஒரு ப்ராசஸ், தென் இப்படி ஒரு ப்ராசஸ், தென் இப்படி ஒரு ப்ராசஸ், தென் அகைன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏ பி சி டி. இப்போ இந்த 4 ப்ராசஸையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக கர்னாட் என்ஜினோட சைக்கிள் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். இதுல ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏபி இஸ் a process called isothermal expansion. இது isothermal expansion. Isothermal expansion அப்படின்னா இங்க டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ங்கிறப்ப இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து ஒரு ஹீட்டை நீங்க வந்து உள்ள இழுக்கிறீங்க. அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன சப்ளை பண்றோம் அப்படின்னா ஹீட் நம்ம சப்ளை பண்றோம். அந்த ஹீட் சப்ளை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒர்க் பண்ணும். அப்போ ஒர்க் பண்றதுனால என்ன ஆகும், அப்ப இப்போ சப்போஸ் ஒரு பிஸ்டன் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலிண்டர்ல ஒரு பிஸ்டன் இருக்கு. இப்போ இங்க வந்து நீங்க ஒரு ஹீட் சப்ளை பண்றீங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இங்க யூ ஆர் சப்ளைங் சம் ஹீட் எனர்ஜி. அப்ப என்ன ஆகும், இந்த பிஸ்டன் மேல மூவ் ஆகுமா, மேல மூவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனா இது வந்து ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன டெம்பரேச்சர்ல இங்க இருக்கு, T1. அப்ப T1 is equal to constant. அப்ப இங்க இருக்கிறத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், இத கொஞ்சம் நான் இப்படி போட்டுக்கிறேன். அப்ப இந்த இத பாத்தீங்கன்னா P1 B1 T1, இது நேரா இங்க வந்துச்சுன்னா இது V1, இது என்னது P1. இங்க என்ன டெம்பரேச்சர் T1. இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால வால்யூம் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பிரஷர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அது என்ன பிரஷரா டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது P2, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது V2, இது சேம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுது. சோ இது P2 V2 T1. இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்து இந்த BC அப்படிங்கிறது என்னன்னா it is an adiabatic expansion. அப்ப adiabatic expansion அப்படிங்கிறது இங்க heat supplied is equal to what, 0. இங்க ஹீட்டே நீங்க சப்ளை பண்ணவே இல்லை, அதே Q1ங்கிற அந்த ஹீட்ல தான் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. இங்க ஹீட் நீங்க சப்ளை பண்ணல. அப்ப சப்ளை பண்ணல அப்படிங்கிறப்ப இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் வச்சுட்டு இதுல நீங்க ஹீட் சப்ளை பண்ணாம விட்டு அதை நீங்க மெதுவா அதை எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டீங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அப்ப ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், அகைன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வால்யூம் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் V3. அப்ப பிரஷர் என்ன ஆகும், வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆனா பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் P3. இப்ப
pressure decrease ஆகி volume increase ஆனா என்ன ஆகும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் குறையும். அப்ப அந்த டெம்பரேச்சரை நான் என்ன வச்சுக்கிறேன்னா T2 இந்த சிங்க் டெம்பரேச்சர் இத வச்சுக்கிறேன். அப்ப இது என்ன எழுதலாம் P3 V3 T2 டெம்பரேச்சர் இங்க குறையும். இங்க இந்த அடியாபாட்டிக் processல தான் T1 to T2 வருது. அடுத்து இந்த CD அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is isothermal compression. அப்ப இந்த ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படிங்கறப்ப இப்போ இத வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த இன்சுலேட்டிங் அந்த வால் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கண்டக்டிங் வால் நீங்க கொடுத்தீங்க அப்படினா என்ன ஆகும்னா இப்போ இத வந்து நீங்க ஐசோதெர்மலா இத கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் குறையும். வால்யூம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும். பிரஷர் இன்கிரீஸ் ஆச்சுனா உள்ள இருக்கிற ஹீட் எல்லாம் வெளியில எப்படி போயிருமா? அப்ப இங்க ஹீட் வந்து என்ன ஆகுது ரிஜெக்ட் ஆகுது. இங்க ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் Q2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்க ரிஜெக்ட் ஆகிற ஹீட் எவ்வளவு Q2. அப்ப இங்க பிரஷர் இன்கிரீஸ் ஆகுறதுனால இதோட இது வந்து ஐசோதெர்மல் தானே. அப்ப இங்க அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். முதல்ல நம்ம இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இங்க கொண்டு வந்தோம் T2. அப்ப இங்க ஆல்வேஸ் இங்க என்னவா தான் இருக்கும் T2 ஆ தானே இருக்கும். அப்ப இங்க வந்து T2 will remains constant. அப்ப இந்த இடத்துல இத நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படினா இது வந்து என்னது P4 இது என்னது V4. அப்ப இத என்ன எழுதலாம் P4 V4 அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது T2. தென் அடுத்து இந்த DA அப்படிங்கிறது என்னன்னா இது அடியாபாட்டிக் கம்ப்ரஷன். இந்த அடியாபாட்டிக் கம்ப்ரஷன்ல again ஹீட் வந்து என்னதான் ஜீரோ. இங்க நோ சப்ளை ஆஃப் ஹீட் நோ அவுட்கோயிங் ஆஃப் ஹீட். அப்படி இருக்கிறப்ப இங்க ஹீட் ஜீரோங்கிறதுனால திரும்ப இந்த அடியாபாட்டிக்கை நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா again வால்யூம் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் டு என்னது ஃபைனல் வால்யூம் V1 which is equal to initial volume. அதே மாதிரி ஃபைனல் பிரஷர் that is equal to initial பிரஷருக்கு போகுது. அதே மாதிரி இனிஷியலா என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சருக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் process நடந்துட்டே இருக்கு. இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா இப்படி தான் ஒரு கார்னாட் என்ஜின் வர்க் ஆகுது. இப்போ இந்த கார்னாட் என்ஜின்ல இதுல எப்படி நம்ம வர்க் டன் கண்டுபிடிக்கிறது அத பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு process-ஐயும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் process என்னது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கறத நான் சும்மா ஜஸ்ட் AB ன்னு வச்சிருக்கேன். இப்போ இங்க Q பார்க்கலாம். Q அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் வர்க் டன். இப்போ இங்க ஐசோதெர்மல் process இப்போ இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அந்த del U க்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுமா NCV delta T. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல பாத்தீங்கன்னா இங்க டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் என்னது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0. அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0 ஆ இருந்ததுன்னா இந்த del U அப்படிங்கிறது என்னவா இருக்கும் 0 ஆ இருக்குமா? அப்ப del U 0 ஆயிருச்சுனா அப்ப இந்த Q is equal to எவ்வளவு வரும்? It is the work done by the gas. Q is equal to W. அப்ப work done நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப work done is equal to அதுக்கு ஃபார்முலா தெரியும் integration of PdV. இதான் ஃபார்முலா. இது எங்க இருந்து எங்க போயிருக்கு from initial to final. இப்ப இதோட work done நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படினா இது எவ்வளவு வரும்னா work done is equal to NR. இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு T1 தானே இங்க மெயின்டைன் பண்ணோம் T1 ln ஃபைனல் வால்யூம் அதாவது என்னது V2 ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூம் என்னது V1. இதுதான் work done. இந்த work done னா என்னது that is heat extracted from the source Q1. இதான heat extracted Q1. that Q1 is equal to W. இந்த work நம்ம வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா இந்த கர்வுக்கு கீழ இருக்கிற இந்த ஏரியாவை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அதாவது A B க்கு இடையில இருக்கிற அந்த ஏரியாவை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா that area also will give you work done. இப்போ இத நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா ஏரியா அண்டர் இது என்னது A to B. இப்படி கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம் work done கால்குலேட் பண்றது. ஓகேவா? இது இந்த process. அடுத்த process வாங்க BC. இந்த processல del U எவ்வளவு? இங்க வந்து நீங்க ஹீட் என்ன சப்ளை பண்ணிருக்கோமா கிடையாது. அப்ப இங்க ஹீட் வந்து எவ்வளவு 0. அப்ப del U கண்டிப்பா என்னவா இருக்கும் del U is equal to இங்க என்ன இருக்கு இங்க Q 0 னா அப்ப del U is equal to எவ்வளவு
மைனஸ் டபிள்யூ. கரெக்டா? அப்போ ஒர்க் டன் நான் இந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்யூ. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n cv delta t. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n cv நம்ம என்ன எழுதலாம்? r by gamma minus 1 delta t. எங்க இருந்து எங்க சேஞ்ச் ஆயிருக்கு? t1 ல இருந்து t2 வா? அப்ப நம்ம இத என்ன எழுதலாம்? t2 minus t1. இதுல யாரோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி? t1 is greater than t2 இல்லையா? அப்ப இது ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் வேல்யூவா வர்றதுனால அப்ப இந்த t1 minus t2 ன்னு எழுதினீங்கன்னா இந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் கேன்சல் ஆயிருமா? அப்ப நான் இத என்ன எழுதலாம்? work done is equal to n into r gamma minus 1 t1 minus t2. இந்த மாதிரி எழுதலாம்ல? இது இன்னும் ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா work done in adiabatic process. அடுத்து isothermal compression வாங்க. அதோட process என்னது? CD. இப்போ இதோட Q வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க நீங்க வந்து என்ன சப்ளை, இங்க வந்து எவ்வளவு ஹீட் வெளியில போயிருக்கு? கம்ப்ரஷன்ங்கறப்ப கேஸ் அது மேல நம்ம வர்க் பண்ணிருக்கோம், அந்த கேஸ் மேல. அப்ப வர்க் டன் பை தி வர்க் டன் ஆன் தி கேஸ். அப்ப இங்க வந்து Q2, இங்க வந்து சேஞ்சிங் டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படிங்கறப்ப சேஞ்சிங் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு? 0. அப்ப இங்க Q1 is equal to எவ்வளவு வரும்? சாரி, Q2 is equal to எவ்வளவு வரும்? W. சரியா? இப்போ இங்க வர்க் டன் எப்படி கால்குலேட் பண்றது? வர்க் டன் is equal to nRT T2. இங்க என்ன டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டைன் ஆகுது? T2. ln ஃபைனல் வால்யூம் எவ்வளவு? V4 by V3. இப்படி எழுதிக்கலாமா? ஆனா இங்க V4 ஐயும் V3 ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா V4 ஓட வேல்யூ ஜாஸ்தி comparing to V3. சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க வர்க் டன் நீங்க வந்து கால்குலேட் பண்ணனும் அப்படினா இந்த ஏரியா அண்டர் என்னன்னு சொல்லலாம்? CD அப்படினு சொல்லலாம் இல்லையா? இப்போ இதுல நீங்க வர்க் டன் ஆன் தி கேஸ் தானே. ஆன் தி கேஸ்னா வர்க் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். அப்ப நெகட்டிவா இருக்கிறதுனால இத நான் வேற மாதிரி எழுதிக்கிறேன். வர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் nr T2 ln V3 by V4 இப்படி எழுதிக்கலாம். இங்க நெகட்டிவ் சைன் எதை சொல்லுது அப்படினா வர்க் டன் ஆன் தி கேஸ். அப்ப இது வந்து நெகட்டிவ் ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இதே நீங்க ஏரியா அண்டர் இந்த கிராஃப்லயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராசஸ் DA வந்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இங்க வந்து அடியாபாட்டிக் கம்ப்ரஷன் அப்படிங்கறப்ப இங்கேயும் வந்து ஹீட் வந்து என்னவா? 0. அப்ப del U என்னவா இருக்கும்? del U definitely it will be என்னவா இருக்கும்? del U is equal to minus W. சரியா? அப்ப minus W அப்படிங்கறப்ப இங்க work done நீங்க கால்குலேட் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? work done is equal to minus del U. அப்ப work done is equal to minus n CV delta T. அப்ப work done is equal to minus n. C ங்கிறது என்னது? R by gamma minus 1. இங்க எங்க இருந்து எங்க போயிருக்கு? ஃபைனல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. அப்ப T1 minus T2 இல்லையா? இதுதான் வந்து என்னது? work done. அப்ப இங்க வந்து work done வந்து on the gas அப்படிங்கறதுனால ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் இருக்கு. இங்க T1 minus T2 இது வந்து இந்த நெகட்டிவ் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்ப work done on the gasங்கிறதுனால இது என்னது? நெகட்டிவ். அப்ப இந்த work done தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா del U கண்டிப்பா என்னவா தான் வரும்? பாசிட்டிவா தான வரும். del U will be பாசிட்டிவ். ஏன்னா இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப இங்க del Uங்கிறது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். அப்ப இதில இருந்து what is the total change in internal energy? Total change. அப்ப total change in internal energy எவ்வளவுன்னு அனலைஸ் பண்ணீங்க அப்படினா this will be 0. So in a cyclic process total change in internal energy is 0. அப்ப net work done அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படினா இப்ப இந்த வர்க்க பாருங்க nr gamma minus 1 T1 minus T2 minus nr gamma minus 1. அப்ப இந்த ரெண்டு வர்க்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப நெட் வர்க் டன்ங்கிறது இந்த வர்க் மட்டும் தான் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுல வர்க் நீங்க வேற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கர்வுக்கு இடையில கீழ இருக்கிற அந்த ஏரியாவை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வர்க் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப AB கீழ இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த process-ஓட AB யோட வர்க் டன். BC க்கு கீழ இருக்கிற அந்த ஏரியாவை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இதோட வர்க் டன். லைக்வைஸ் CD, D
dA இந்த மாதிரி நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எஃபிஷியன்சி இத வச்சு நம்ம எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றது அதை செக் பண்ணலாம். அப்ப எஃபிஷியன்சிக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தேன் 1 மைனஸ் இங்க என்ன வரும் Q2 upon Q1 இந்த மாதிரி வருமா. இங்க Q2ங்கிறது என்னது நெகட்டிவ் ஹீட், இங்க Q2ங்கிறது என்னது இங்க நெகட்டிவ்ல தான வந்திருக்கு, வர்க் தான இங்க ஆக்சுவலா என்ன வந்திருக்கு நெகட்டிவ். ஆனா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும் மாடுலஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், பாசிட்டிவா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப eta is equal to 1 minus Q2 அப்படிங்கிறது என்னது மாடுலஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா nr T2 ln V3 by V4 by nr T1 ln V2 by V1. இதுல இந்த ரெண்டு எல்லாரும் கேன்சல் ஆயிடுமா. அப்ப eta is equal to 1 minus T2 by T1 ln T2 ln V3 by V4 by T1 ln V2 by V1. இப்போ ஃபர்தரா அந்த கர்வை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. இது என்னது வால்யூம், இது பிரஷர், இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப இது வந்து என்னது ஐசோதெர்மல், இது வந்து என்னது அடியாபாட்டிக், இது அகைன் ஐசோதெர்மல், இது என்னது அடியாபாட்டிக். இப்ப இந்த இடத்துல இருந்தது என்னது வால்யூம் V1, டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்துச்சு T1, இங்க V2 T1, இங்க V3 T2, இங்க எவ்வளவு இருந்துச்சு V4 T2. இப்ப இந்த கர்வை நீங்க பாத்தீங்கன்னா அடியாபாட்டிக் கர்வ் தானே. இது A B C D. BCங்கிறது அடியாபாட்டிக் கர்வ். அப்ப BC is அடியாபாட்டிக் கர்வ். அதுல இருந்து நீங்க வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் எழுதணும். என்ன அப்படின்னா V2 T1 gamma minus 1 is equal to V3 T2 gamma minus 1. This is the relation between two different states in adiabatic process. இப்போ இதில இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் V2 by V3 is equal to T2 by T1 gamma minus 1 எழுதிக்கலாமா. இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னது அடியாபாட்டிக் கர்வ் இருக்கு. அடியாபாட்டிக் இது ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, இது இப்படி வளைஞ்சு இந்த மாதிரியா இருக்கு. இது அடியாபாட்டிக் கர்வ். அப்ப இங்க வந்து இந்த AD அதாவது DA is an adiabatic curve. அப்ப இங்க இதோட வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் அந்த ரிலேஷன் அனலைஸ் பண்ணீங்க அப்படினா V4 T2 gamma minus 1 is equal to V1 T1 gamma minus 1. அப்ப இதில இருந்து V4 by இல்ல V1 by V4 என்ன எழுதிக்கலாம் T2 by T1 gamma minus 1 எழுதிக்கலாமா. ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுங்க. இது ரெண்டும் அனலைஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் சேமா. அப்படி இருக்கிறப்ப V2 by V3 is equal to V1 by V4. So V1 by V2 by V3 is equal to V1 by V4. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா அப்படின்னா V2 by V1 is equal to V3 by V4. இப்படி எழுதிக்கலாமா. இப்போ இதை தூக்கி இது ரெண்டுலயும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா V3 by V4 போல V2 by V1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. அப்ப eta is equal to என்ன வரும் 1 minus T2 by T1 ன்னு வருமா. இதுதான் வந்து என்னது efficiency of Carnot engine. இப்போ இதில இருந்து நீங்க இன்னொரு அனலைஸ் பண்ணலாம். இங்க T2 by T1 அப்படிங்கிறது என்னது Q2 by Q1. அப்ப இங்க T2 by T1 is equal to Q2 by Q1. இத நான் வேற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். T2 by Q2 or sorry இப்படி எழுதிக்கலாம் Q1 by T2 Q1 by T1 is equal to Q2 by T2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த Q1 by T1 the ratio of heat to the temperature அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா entropy அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட entropy என்னன்னா S1, இதோட entropy என்னது S2. அப்ப இங்க வந்து S1 is equal to என்னது S2. அப்ப இங்க S1 is equal to S2 அப்படிங்கறப்ப what is the change in entropy in a complete cyclic process அப்படினு கேட்டாங்கன்னா அதுவும் என்னதான் 0. so change in entropy is 0. அப்ப இதல நீங்க தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் total change in internal
சேஞ்ச் இன் என்ட்ரோபியும் வந்து என்னதான் 0. இதை நீங்கள் என்ட்ரோபிக்கு ஃபார்முலா என்னது Q/T. இதை நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஃபிஷியன்சிலே இன்னொன்று நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த எஃபிஷியன்சி இஸ் டிபெண்ட் ஆன் ரேஷியோ ஆஃப் டெம்பரேச்சர். அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். It depends on ratio of temperature, not difference of temperature. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதில் ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணுறேன், சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ஹீட் ரிசர்வாயர் அண்ட் கோல்ட் ரிசர்வாயர் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், அந்த ஹாட் ரிசர்வாயரோட டெம்பரேச்சர் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறேன். அந்த கோல்டு ரிசர்வாயரோட டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் T1 செகண்ட் ப்ராப்ளமில் இதை என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 15 டிகிரி செல்சியஸ், T2 அப்படிங்கிறது 10 டிகிரி செல்சியஸ் இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இது ரெண்டுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்னது சேம். ஆனால் இதோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். η1 இஸ் ஈக்குவல் டு 1 minus T2/T1. அப்போ 5/10. அப்போ η1 is equal to 5/10. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா η2 is equal to 1 minus 10/15. அப்போ η2 is equal to எவ்வளோ வரும் 5/15. இப்போ இதுல எது கிரேட்டர்? அப்போ இங்க டினாமினேட்டர் இங்க கம்மியா இருக்கிறதுனால இதுதான் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். சாரி, இது கம்மியாக இருக்கும். இங்கே டினாமினேட்டர் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இது அதிகமாக இருந்ததுன்னா இது கம்மியாக இருக்கும். இது கம்மியாக இருக்கிறதுனால இது என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இங்கே η1 இஸ் கிரேட்டர் தென் என்னவா இருக்கும் η2. அப்போ எஃபிஷியன்சி இதுலேயே என்ன ஆகுது, மாறுதா? அப்போ எஃபிஷியன்சி இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேஷியோ ஆஃப் டெம்பரேச்சர், சாரி நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ரேஷியோ ஆஃப் டெம்பரேச்சர். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நோ ஹீட் என்ஜின் வில் ஹாவ் அ 100% எஃபிஷியன்சி. அதை நீங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க T1 அப்படிங்கிறது என்னது, இது சோர்ஸோட டெம்பரேச்சர். T2 அப்படிங்கிறது சிங்கோட டெம்பரேச்சர். இங்க T2 ஒருவேளை 0வா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இங்க எஃபிஷியன்சி உங்களுக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். பட் அதுக்கு கண்டிப்பா சான்ஸே அது கிடையாது. அப்போ இந்த எஃபிஷியன்சி வில் பி ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும், லெஸ் தென் 1. அதாவது டோட்டல் ஹீட் வந்து அப்படியே வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக அதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ எஃபிஷியன்சி லெஸ் தென் 1. அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. அந்த